விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். கிராண்ட் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் அபின் ஹரிஹரன் இயக்கத்தில் ஆதித்ய மாதவன் நடிக்கும் அதர்ஸ் மூவி நவம்பர் 7 முதல் திரையரங்குகளில். MCR Pure Cotton Club, formals and casual shirts. வாக்கால் வருமானம்னு சொல்லுவோம். இவங்களுக்கு பேசி பேசி தான் வருமானம் அப்படிங்கிறது இருக்கும். அவங்க கொஞ்சம் அந்த வார்த்தைகளில் கவனம் அப்படிங்கிறது தேவை. மறைவாக பேசுவதும் அங்கே பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சிலர் குலதெய்வ கோவில் போனீங்கன்னா ஃபேன் வாங்கி வைப்பாங்க, லைட் வாங்கி வைப்பாங்க. நீங்கள் மணி வாங்கி கொடுத்தாலும் விளக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி, இரண்டாக வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது சிறப்பு. உங்களுக்கு வரக்கூடிய செலவுகள்லேருந்து தண்டமாக ஒன்று செலவு பண்ணுறேன், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க இதுலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து மனைவியோட நிலை எப்படி இருக்கும்? மனைவியும் சரி மாமியாரும் சரி நமக்கு எப்படின்னா புடுங்கல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். நான் யார் பார்க்கணுங்கிறது தெரியாது. அங்கே சண்டை சச்சரவுகள் வரும், மாமியார்ட்டேருந்து ஃபோன் வரும், 2 பேர்ட்டையும் நமக்கு பிரச்சனைகள் தான். தனுசுல ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள தொழிலினால் மட்டுமே அழுத்தம் போராட்டம் அப்படிங்கிறது எழுதி வச்சுக்கோங்க. என்ன செஞ்சாலும் வீட்டில் கேட்டுட்டு தான் செய்வேன். ஒரு சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, ஒரு படிக்கிறதா இருந்தாலும் சரி, குடும்பத்தில் சொல்லிட்டு செய்யறது அப்படிங்கிறது இருக்கும். முயற்சிகள் அப்படிங்கிறது இங்கே சரியாக அமையாது. அதாவது கடன் வாங்குவதற்கு அவமானங்கள் பிரச்சனைகள் இதனால ஏற்படும். ஆனா இதனால ஏற்படும் கவனம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். தனுசு ராசி. நான் தனுசு ராசியில பிறந்திருக்கேங்க. தனுசு லக்னம் எனக்கு போகுது. நான் என்ன பண்ணலாம்? தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும். ரொம்ப பக்குவமானவங்க, அடுத்தவங்கள்ட்ட கேட்கணுங்கிற தன்மை எல்லாம் இருக்காது. ஏன்னா பட்டது போதும், இதை கடந்து வந்தால் போதுங்கிற ஒரு நிலை தான் இருக்கும். அதிகப்படியான பேராசை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறது சொல்லலாம். லைஃப்பை கொண்டு போனா போதும், ஆனா அதிகப்படியாகங்கிறது அவங்க வேண்டவே மாட்டாங்க. தேவையான வருமானம்ங்கிறது அவங்களுக்கு கிடைத்தால் போதும் தான். எப்படியெல்லாம் சம்பாதிக்க முடியுமோ பேசி சம்பாதிக்கணும்னா பேசி, எதாட்டி சொல்லி கொடுத்து சம்பாதிக்கணும்னா சொல்லி கொடுத்து, ஒன்றுடன் ஒன்று தொடர்பு படுத்தின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தேவையானது எதுவோ அதை நான் கொடுத்து சம்பாதிக்கிறேன். என்னால் முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும். வாக்கால் வருமானம்னு சொல்லுவோம். இவங்களுக்கு பேசி பேசி தான் வருமானம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த பேச்சோட தன்மை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா பாதி ஹைடடாக இருக்கும். முழுமையாக எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதுதான் இவங்களுக்குள்ள பிரச்சனை. அது நாளும் தெரிஞ்சவன் பேச மாட்டான்னு ஒன்று சொல்லுவாங்க, கண்டிப்பாக. ஆனால் வருமானத்தை சம்பந்தப்பட்ட வரைக்கும் அவங்க கொஞ்சம் அந்த வார்த்தைகளில் கவனம் அப்படிங்கிறது தேவை. மறைவாக பேசுவதும் அங்கே பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. முயற்சிகள் நல்லா இருக்கும், ஆனால் நான் பண்ணுற முயற்சி நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி தான். என்ன செய்தாலும் நடக்காது அப்படிங்கிறது அங்கே தெரிஞ்சுக்கணும். நான் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு எதிரி நானே. அந்த மந்தத்தன்மை சோம்பேறித்தன்மை அதிகமாகவே இருக்கும். நீங்கள் மேக்சிமம் இந்த பழைய வீடு வாங்குவது அப்படிங்கிறது பாருங்க. புது வீடு முயற்சி பண்றதை விட தனுசு ராசிக்காரர்கள் பழைய வீட்டுக்கு வாங்க முயற்சி பண்ணுங்க. அது உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த பழைய வீட்டோட நிலை உங்களுக்கு நல்லா இருக்குமானா நல்லா இருக்கும். அது உங்களுக்கு லாபகரமாக அமையுமா அப்படின்னா லாபகரமாகவே அமையும். புது வீடு கட்டினா கூட அவ்வளவு திருப்தி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. செலவுகள் அதிகமாக இருக்கும். மனம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே அது கண்ட்ரோல்லே இருக்காது. நம்ம ஒன்று நினைப்போம், அங்கே தானா ஒன்று நடக்கும். என்னுடைய ஆசைகள்னால எனக்கு செலவு தான், ரெட்டை செலவுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது அப்படிங்கிறத கண்டிப்பாக கொஞ்சம் குறைக்கணும். அதே மாதிரி இந்த குலதெய்வத்துக்கு போகும்போது சரியான நாளில் அப்படிங்கிறது போயிட்டு வரணும். இப்போது இந்த 8ஆம் அதிபதி 5உடன் தொடர்பு போகும்போது குலதெய்வத்துக்கு போகும்போது அங்கே பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொடுக்கும். வண்டி வாகனங்களில் கண்டிப்பாக கவனம்ங்கிறது இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா குலதெய்வம் அப்படிங்கிறது சிலர் கேள்விப்பட்டிருப்பாங்கல்லவா, அங்கே போகும்போது பிரச்சனை கொடுக்கும். அப்போ எந்த மாசத்துல போறீங்க, எந்த நாளில் போறீங்க, அதில் கொஞ்சம் கவனம்ங்கிறது எப்போதுமே தேவை. உங்களுக்கு குலதெய்வத்துக்கு நான் போயிட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தானமாக ஏதாட்டி கொடுத்துட்டு வாங்க. ஒரு பொருள் கிடையாது, 2 பொருள். இப்ப சிலர் குலதெய்வ கோவில் போனீங்கன்னா ஃபேன் வாங்கி வைப்பாங்க, லைட் வாங்கி வைப்பாங்க. அதே மாதிரி அங்க தேவையான பக்கெட்டு அதெல்லாம் வாங்கி வைப்பாங்க. இல்லைன்னா விளக்கு வாங்கி கொடுப்பாங்க, மணி வாங்கி கொடுப்பாங்க. நீங்க மணி வாங்கி கொடுத்தாலும் விளக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி, இரண்டாக வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது சிறப்பு. உங்களுக்கு வரக்கூடிய செலவுகள்லேருந்து தண்டமா ஒன்று செலவு பண்றேன், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படிங்கிறவங்க இதுலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து அதை தோக்காம இருக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது எனக்கு திருப்பி கிடைக்கணுங்கிறதுக்காகவே இந்த செயலுங்கிறது கை கொடுக்கும். ஷேர் மார்க்கெட்ல மாத்திரம் தயவு செய்து உங்க காசை போட்டுறாதீங்க, திருப்பி வராது அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைங்கிறது இருந்துட்டே இருக்கும். வயிறு எப்படி இருக்குன்னா கேஸ் ஏறி இருக்குன்னு சொல்லுவாங்களா, உப்பிசமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதிகப்படியாக ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டோம்னா அதிகமாக சாப்பிட்றதுனால வயிறு உபாதைங்கிறது ஏற்படும். சிலருக்கு சுகரா இருக்கும்,
யாருக்கும் தெரியாம நம்ம சாப்பிட்டுருவோம், ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, அப்படி கிடையாது. அந்த நமக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குதுன்னா அதற்குண்டான மருத்துவம்ங்கிறதே நம்ம உணவுகள்ல கட்டுப்பாடுங்கிறது தேவை. நம்ம சாப்பிட்டுட்டோம்னா நம்மளுடைய மூளை நரம்புகள்லேருந்து அங்கே பாதிப்பு ஏற்படுமானா கண்டிப்பாக பாதிப்புங்கிறது ஏற்படும். அதில் கொஞ்சம் கவனமாக அப்படிங்கிறது இருக்கணும். மனைவியோட நிலை எப்படி இருக்கும்? மனைவியும் சரி மாமியாரும் சரி நமக்கு வந்து எப்படின்னா பிடுங்கல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். நான் யார் பார்க்கணுங்கிறது தெரியாது. இப்போ மனைவி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னாங்கன்னா எனக்கு தொழில் நிமித்தம் காரணமாக என்னால் வர முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே சண்டை சச்சரவுகள் வரும், மாமியார்ட்டேருந்து ஃபோன் வரும், 2 பேர்ட்டையும் நமக்கு பிரச்சனைகள் தான். தனுசு ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள தொழிலினால் மட்டும் அழுத்தம் போராட்டம் அப்படிங்கறது எழுதி வச்சுக்கோங்க. இங்க நிம்மதி இருக்குமானா அவங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி இவங்க ஒரு செயல் செஞ்சாங்கன்னா அதை விட டபுள் மடங்கா அந்த மனைவி அப்படிங்கிறது செய்வாங்க. களத்திரஸ்தானம்ங்கிறது இதனாலேயே பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி எதையாட்டி ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிறது அப்படிங்கிறது இவங்களுடைய வேலை. இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், ஒரு இது பண்றேன்னு சொல்லிட்டு பணத்தை எங்கேயாட்டி போய் லாக் பண்ணிடுவாங்க. அது திருப்பி எடுக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா எந்த இடத்துல போடணுங்கிற திட்டமிடுதலும் சரி அந்த எண்ணங்களும் சரி கரெக்டா அவங்களுக்கு வந்து பண்ண முடியாது. இதனாலேயே இவங்களுக்கு பிரச்சனை. அப்பா சம்பந்தப்பட்டது எப்படி இருக்கும்னா அப்பா சம்பந்தப்பட்டது நல்லா இருக்கும். அப்பா தான் இவங்க வீட்டில் நாட்டாம, அப்பா சொல்றது தான் இந்த வீடே இயங்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். அது வந்து இவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குமானா குடும்பத்துல பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொடுக்கும். வேலை எப்படி இருக்கும்? ஸ்ட்ரிக்ட் தான். வேலைக்கு போயே ஆகணுங்கிற நிர்பந்தம். அந்த சரியான நேரத்துல வேலைக்கு போகணும். யாரு? ஜாதகரா. அவங்க சொல்ல மாட்டாங்க, நானே அந்த நேரத்துல இப்ப காலம்பரை 8 மணிக்கு ஆபீஸ் இருக்குன்னா 7:55க்கு நான் ஆபீஸ்ல இருக்கணும். அந்த மாதிரி தான். அப்ப வீட்டில் உள்ளவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குமான பிரச்சனைங்கிறது கொடுக்கும். இவங்களுக்கு முதல் பொண்டாட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலை தான், பிஸ்னஸ் தான், அந்த மாதிரி தான். அப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரிவு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இதனால் ஏற்படுமான ஏற்படும். இந்த தனுசு ராசிக்காரர்கள் எப்போதுமே கொஞ்சம் அதீத கவனம்ங்கிறது இருக்குது. அதுல நிறைய கோட்டை விட்டுறது அப்படிங்கிறது இருக்குது. வார்த்தை ஜாலம்ங்கிறது நிறைய இருக்கும். அதுல கொஞ்சம் கவனம்ங்கிறது இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இவங்க யார் வழிபாடு பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா வாராகி தேவி வழிபாடு அப்படிங்கிறத பண்ணணும். சரி, எங்க போயிட்டு வரலாம்? இவங்க கோவில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் போயிட்டு வரலாம். தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில்ல உள்ள வாராகியம்மன் வழிபாடு உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும். மகர ராசி. நான் மகர ராசியில பிறந்திருக்கேன். நான் எந்த கோவில் பண்ணலாம்? என்னுடைய தன்மை என்னது? நான் எப்படி இருப்பேன்? மகர ராசி ஆனாலும் சரி, மகர லக்னமானாலும் சரி, அந்த மகரம் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு பிரச்சனைங்கிறது கையிலேயே கொண்டு நடப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். கௌரவம் சார்ந்த பிரச்சனைகள், ஒரு அவமானம், ஒரு பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஏதாட்டி ஒரு அடையாளத்தோட தாத்தா இறந்துட்டாங்க, அப்பதான் பிறந்தது, முதல் குழந்தை 3 மாசத்துல அபாஷன் ஆயிடுச்சு, அடுத்தது இது பிறந்தது, ஏதாட்டி ஒரு அழிவு, ஒரு மறைவுங்கிறது இவங்க பிறக்கும் போதே இருக்கும். அது இவங்களுடைய தன்மைகள்னு சொல்லலாம். வருமானம் எப்படி இருக்கும்? வருமானம் நல்லா இருக்கும். முயற்சிகள் எப்படி இருக்கும்? முயற்சி நல்லா இருக்காது. நான் என்னுடைய வருமானத்திற்காகவே ஓடுவேன் அப்படிங்கிற ஒரு தன்மை தான். என்ன செஞ்சாலும் வீட்டுல கேட்டுட்டு தான் செய்வேன். ஒரு சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, ஒரு படிக்கிறதா இருந்தாலும் சரி, குடும்பத்துல சொல்லிட்டு செய்யறது அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னுடைய முயற்சிகள் அப்படிங்கிறது இங்க சரியாக அமையாது. ஏதாட்டி ஒண்ணு பண்ணுங்கன்னா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை தான். இந்த மகர ராசிக்காரங்களை என்ன செய்யணும்னா பின்னாடி இருந்து ஒரு ஆள் புஷ் பண்ணும். இதை செய்ன்னு செஞ்சாதான், சொன்னாதான் அவங்க செய்வாங்க, இல்லைன்னா செய்யவே மாட்டாங்க. மகர ராசி பொதுவாகவே எப்போதும் ஒரு ஸ்லோ அப்படிங்கிறத மாத்திரம் எழுதிக்கலாம். சனி பகவான் அவருடைய கிரகமாக இருக்கிறதுனால மிகவும் தாமதம் அப்படிங்கிறது கூட நீங்க எழுதி வச்சுக்கோங்க. வீடு எப்படி இருக்கும்? தாயாரோட வீடு சுகம், நல்லா இருக்கும். எனக்கு தேவையானது அங்க கிடைச்சிருச்சு, நான் எதுக்கு ஓடணும், நான் எதுக்கு ஆசைப்படணும், இவர்கள் காலத்திற்கு பின்னாடி இல்லைன்னா இதுக்கப்புறம் எனக்கு தானேங்கிற ஒரு தன்மை இவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். சரி, மனம் எப்படி இருக்கும்? மனம் வந்து சரியா இருக்காது. வேலையை பத்தி விருப்பப்பட்ட வேலை அமையாது, விருப்பப்பட்ட தொழில்ங்கிறது இவங்களுக்கு பண்ண முடியாது. இதுவே இவங்களுக்கு பெரிய பிரச்சனைன்னு சொல்லலாம். சரி, அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை வருமானா பையனுக்கும் சண்டை வரும். ஒரு இடத்துல இவங்க போய் இருந்தாங்க, ஒரு கோவில் சம்பந்தப்பட்டதுல இவங்க திருப்பணி செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கும் அந்த ட்ரஸ்ட்ல உள்ளவங்களுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை ஏற்படுமானா பிரச்சனை ஏற்படும். அதுல அந்த கௌரவம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். கௌரவத்துக்காக கடன் வாங்குறது, வாங்கி செலவு பண்றதுன்னு ஒரு நிலை இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே உண்டு. மனைவியை பத்தி உள்ள ஒரு கருத்து இருக்கும் தெரியுமா? இது சரியில்லை, அது சரியில்லை, நமக்கு இது திருப்திகரமாக இல்லை, நம்ம எதிர்பார்த்த மாதிரி இவங்க இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு தன்மை இந்த மகர ராசிக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். கடனா தலைக்கு மேல கடன். நான் போய் கடன்ல உட்கார்ந்துருக்கேன்னா, நம்ம பொதுவாகவே பாத்தீங்கன்னா கடன் பத்தி பேசும்போது இந்த கிரெடிட் கார்டு சம்பந்தப்பட்டது போன் மூலமா நமக்கு கொடுத்துருவாங்க. அதை வாங்குறதுக்கு பாருங்க வீட்லயே வந்து நிற்பாங்க. அந்த மாதிரிதான் இந்த மகர ராசி கிரெடிட் கார்டோ இல்லைன்னா ஏதாட்டி ஒரு கார்டோ அந்த கடன் சம்பந்தப்பட்டதோ கை வைக்க கூடாது அப்படிங்கறத மாத்திரம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க அவங்களுக்கு போக வேண்டாம், அவங்களே வந்து உங்களை தூக்கிட்டு போயிருவாங்க. அதாவது கடன் வாங்குவதற்கு
அவமானங்கள், பிரச்சனைகள் இதனால ஏற்படும். ஆனா இதனால ஏற்படும் கவனம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதனால வீடு வண்டி வாகனங்களை இழந்தவங்க அதிகமாகவே இருக்காங்க. காரை வித்தேன், வீட்டை வித்தேன், கடைசியில பைக்கை கூட வித்துட்டேன், வீடியும் வித்துட்டேன், இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டட் ஹவுஸ்ல இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க தான் நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வீட்டை சொந்த வீடு அதை வித்துட்டேன், கடன் அடைச்சிட்டேன், அந்த கடன் அடையக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது இருக்குது. அப்பதான் அந்த கடன்கிறது அடையும். அதுக்கு முன்னாடி அடைச்சாங்கன்னா இந்த மாதிரி தான் ஒன்றன் பின் ஒன்றாக இழப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். கவனம்ங்கிறது தேவை. சரி, மகர ராசிக்காரர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு முயற்சிங்கிறது இவங்களுக்கு விரயம் ஆயிண்டே இருக்கும். தம்பிக்கு ஏதாட்டி செலவுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. தம்பி தந்தையவில் வாழக்கூடிய ஒரு தன்மை. தம்பியோட குடும்பத்தையும் சரி, தம்பியோட படிப்பையும் சரி இந்த ஜாதகர் தான் பார்த்துப்பாரு. அது அவருக்கு கை கொடுக்குமானா கை கொடுக்காது. நீங்க சொல்ற படிப்பை உங்க தம்பி படிச்சாருன்னா நாளைக்கு குற்றம் பழிங்கிறது உங்கள் மேல் அப்படிங்கிறது மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மகர லக்னம் போறவங்க ராஜகாளி அம்மன் வழிபாடுங்கிறது நல்லா இருக்கும். ஒட்டன் சத்திரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. மிக சிறப்பான பலனை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். நன்றி. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். கிராண்ட் பிக்சர்ஸ் பெருமையுடன் வழங்கும் அபின் ஹரிஹரன் இயக்கத்தில் ஆதித்ய மாதவன் நடிக்கும் அதர்ஸ் மூவி நவம்பர் 7 முதல் திரையரங்குகளில். MCR Pure Cotton Club, formals and casual shirts.